ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நேற்றுக்கு தைச்சி கொடுத்த ப்ளவுஸ் வந்து கரெக்டாக இருந்துச்சுன்னு சொன்னாங்க. அவங்களே இன்னொரு ப்ளவுஸும் கொடுத்தாங்க. அதுக்கான கட்டிங் வேலையை தான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ஈவினிங் பாப்பா வந்து ஸ்கூல்லேருந்து வந்துட்டு பார்க்கு போகலான்னு ஒரே அடம். ஈவினிங் ஆனால் கொசு வந்துடும், அதனால் கொஞ்சம் முன்னமே கூட்டிகிட்டு போயிட்டேன். அங்கே அவனோட பாப்பாவோட ஃப்ரெண்டு ஒரு பையன் வந்திருந்தான். அவன் கூட சேர்ந்து நல்லா விளாண்டுக்கிட்டு இருந்தா. பார்க் என்னடா ஒரே குப்பையாக இருக்குதுன்னு பார்க்காதீங்க, அது இலை வந்து நிறையா விழுகிறதுனால அப்படி தான் இருக்குது. ஒரு நாள் கூட்டினாலும் அடுத்த நாளே வந்து குப்பை விழுந்துருது. அதனால் பார்க்கு அப்படி தான் இருக்குது. ஆக்சுவலாக நல்லா தான் இருக்குது, ஆனால் குப்பை மட்டும் சருகாக விழுந்திருக்கு. இலை வந்து ஜாஸ்தியாக விழுகிறனால. ஊஞ்சல்லாம் பார்த்திங்கன்னா எப்போவுமே பாப்பா ஆட மாட்டா, உட்கார வச்சு ஆட்டி விட்டா. ஆனால் இந்த மாதிரி ஆடும்போது வந்து நல்லா ஆடிக்கிட்டு இருந்தா பயம் இல்லாமல். அப்புறம் வாக்கிங் போகிறவங்களும் போய்கிட்டு இருந்தாங்க. சரி, அப்படியே தைச்ச ப்ளவுஸை வந்து இன்னொரு அம்மாவுக்கு கொடுக்கலான்னு சொல்லி எடுத்துகிட்டு வந்திருந்தேன். போகும்போது அவங்க வீட்லேயும் ப்ளவுஸை கொடுத்துட்டு போகலான்ட்டு வண்டியில் வச்சுருக்கேன். அப்புறம் ஈவினிங் வந்துட்டு நாங்கள் ஒரு வீடு வந்து பார்த்துக்குறோம், அதாவது க்ளீன் பண்ணி பார்த்துக்கிற மாதிரி. அந்த வீட்டுக்கு போயிருந்தோம். அங்கே வந்து சுண்டக்காய், சீத்தாப்பழம், கருவேப்பிலை எல்லா செடியும் இருக்குது. சப்போட்டாலாம் பின்னாடி இருக்குது. அதெல்லாம் இன்னொரு நாள் நான் உங்களுக்கு காட்டுறேன். அதெல்லாம் வந்து கவர் எடுத்துகிட்டு வரல, அதனால் பேக்கில் வச்சே கொஞ்சமாக பறிச்சுட்டு வந்தேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.